நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேல்கட்டா ஹைகோர்ட்டு நம்ம கொல்கத்தா இருக்குல்ல, தமிழில் சொன்னோம்னா கொல்கத்தா சரிங்களா. நம்ம இங்கிலீஷில் கேல்கட்டா ஹைகோர்ட்டு, இங்கிலீஷில் சொல்ல போனால் கேல்கட்டா ஹைகோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, பணம் ஆக்சுவலி லோன் அக்ரிமெண்ட் பணம் கொடுத்ததுக்கு எழுதி வாங்கிட்டு 10 இருந்துச்சுன்னா நீங்கள் செக் கொடுத்து காசோலை மோசடி 138 NA ஆக்ட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் செக் கேஸ் போட்டிங்கன்னா காசு கொடுக்க சொல்லி அங்கே காசு வாங்கினவர் நான் காசை வாங்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆக்சுவலாக சொல்கிற உரிமை அந்த கடன் பத்திரம் இருக்க சிக்னேச்சர் இல்லை, பொய் சிக்னேச்சர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதையும் என் சிக்னேச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு சரிங்களா. அது ஒரே ஒரு காரணம் தான் தவிர காசு உனக்கு கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை, நான் செக் எந்த இல்லை அப்படின்னு சொல்லலாம். சைன் உண்டு இல்லைன்னா மட்டும்தான் சைன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும். சும்மா வாய் சோடா சொல்ல முடியாது. அதே மாதிரி கடன் பத்திரம் இருந்துச்சுன்னா கடன் பத்திரம் மட்டும்தான் உங்களை கடன் பத்திரம் இருந்துச்சுன்னா எக்காரத்தை கொண்டும் காசு வாங்கன்னு சொல்லவே முடியாது. கடன் பத்திரம் ஒன்று இல்லைன்னு சொல்லணும், அந்த கையெழுத்து எந்தில்லைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய தன்மை பொறுப்பு வந்து சரிங்களா. அந்த ஒரே ஒரு காரணத்தை தவிர்த்து காசு வாங்கலன்னு சொல்லவே முடியாது, உன்னையால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எக்காரத்தை கொண்டு இந்த ரீசனாக சொல்லாதீங்க. இப்போ ஏன்னா கல்கட்டா ஹைகோர்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் CRR 223/2023 வர 22 போட்ட கேஸு இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு சரிங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியவர் தொகையை குறிப்பிட்டு வாக்குறுதி சீட்டில் கையொப்பமிட்டு, அதாவது லோன் அக்ரிமெண்ட், அதான் தெளிவாக சொல்றாங்க. கடன் வாங்கியார் தொகையை குறிப்பிட்டு வாக்குறுதி சீட்டில்னா ரெசிப்ட், அதான் நம்ம சுலபமா கடன் பத்திரம் அப்படின்றோம். வாக்குறுதி சீட்டில் கையெழுத்து போட்டிருந்தா பின்பு கடன் பணமாக வழங்கப்பட்டதுக்கான ஆதாரம் இல்லை என்று கூறி கடனை திருப்பி தர மறுக்கவோ நிராகரிக்கவோ முடியாது. நீ கொடுத்தது கேஷ், நீ எப்படி கொடுத்த கேஷா கொடுத்தது உனக்கு அவ்வளோ ப்ரூஃப் இல்லை, உன்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, அதாவது கேஷா கொடுத்ததுக்கு வீடியோ இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க முடியாது. கடன் பத்திரம் இருந்துச்சுன்னா எக்காரத்து கொண்டும் கேஷா இருந்துச்சுனாலும் அது கடன் வாங்கி கொடுத்த கடன் பத்திரம் சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க வாக்குறுதி சீட்டு, அதான் லீகல் டேர்ம்ஸ்ல லோன் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. தெரியல நமக்கு ஈஸியா நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா கடன் பத்திரம் எழுதி வாங்கிறது காசு வாங்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு பத்திரம் காசு வாங்கிட்டேன்னு ஒரு பத்திரம் சரிங்களா. அது தெளிவாக கடன் பத்திரம் வாங்கிட்டான்ற ஒரு அத்தாச்சி கையெழுத்து போட்டு வாங்கிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுதான் சொல்றது. இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் ஒன்னா இப்போ செக் கேஸ் போட்டோம்னா நீ உங்க கையில கேஷ் கொடுத்துருக்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்பாங்க. நம்ம எப்படி ஒரு வக்கீல பிடிச்சி ஒரு கேஸ் போடுறோமோ அவங்க ஒரு வக்கீல பிடிச்சி ஈஸியா நீ கொடுத்த கேஷ் அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்பாங்க. இனிமேல் கேட்க முடியாது. கடன்ல ஆக்சுவலி கடன் வாங்குறதுக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து செக் கொடுத்தாங்கன்னா எக்காரத்தை கொண்டு கடன் பத்திரம் இருந்துச்சுன்னா அவங்க கேஷா கொடுத்ததுக்கு ப்ரூஃப் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட். எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் ஆக்சுவலி இப்போ வக்கீல்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. வீடியோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க வக்கீல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா. நிறைய பேர் ஆக்சுவலி போராடிட்டு இருந்தாங்கன்னா கேஷ் கொடுத்தா எப்படி கேஷ்க்கான ப்ரூஃப் இருக்கா, நீ கொடுத்தது கேஷ் அப்படின்னாங்கன்னா எக்காரத்தை கொண்டு கடன் பத்திரம் இருந்துச்சுன்னா கேஷா கொடுத்தன்னு சொல்லிட்டு நழுவ முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீ கொடுத்தது கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தயவு சொல்கிறா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வக்கீலாக இருந்தாங்கன்னா இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க வக்கீல் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட சீனியர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் வக்கீலோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வக்கீலுக்கு படிப்பில் இருந்தாங்களோ வக்கீல் படிப்பு துறையில் இருந்தாங்களோ படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.